இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 6ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித நார்பெர்ட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் வாழ்ந்தது திருச்சபையுடைய வரலாற்றில் 12வது நூற்றாண்டுல பிறந்தது, வாழ்ந்தது, வளர்ந்தது எல்லாமே ஜெர்மனி தேசத்துல. இந்த புனித நார்பெர்ட் என்பவர் சுக பிரசவத்திற்கான பாதுகாவலர். ஆகவே கர்ப்பிணி பெண்கள் இவருடைய பரிந்துரையை நாடினால் சுக பிரசவம் நிகழும் என்பது வரலாற்று உண்மை. ஆயராகவும் பேராயராகவும் அரச ஆலோசகராகவும் அரச குடும்பத்திற்கு மிக நெருக்கமான ஒரு குடும்பமாகவும் இருந்த ஒரு காரணத்தினால் செல்வ செழிப்பில் இவர் வாழ்கிறார். உலகப்போக்கான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குருத்துவத்தை நாடாமல் இருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு நாள் குதிரையில இவர் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது விபத்து ஏற்படுகிறது. விபத்துல சுய நினைவின்றி பல மணி நேரங்கள் இவர் இருந்ததாகவும் பிறகு சுய நினைவு பெற்று தான் குருத்துவ வாழ்வில் இணைந்து கடவுளுக்கு அர்ப்பணமாக வாழ ஆசிப்பதாகவும் இவர் ஒரு உறுதி எடுக்கிறார். அதற்கு பிறகு இவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போய் குருத்துவ அருட்பொழிவு பெற்று மிக ஏழ்மையாகவும் எளிமையாகவும் இவர் வாழத் தொடங்குகிறார். நற்கருணையின் மீதும் அன்னை மரியாள் மீதும் பக்தி கொண்ட ஒரு புனிதராக இவர் வாழ்ந்தார் என்றும், ஆயராக நியமனம் செய்யப்பட்ட பொழுதும் பேராயராக நியமனம் செய்யப்பட்ட பொழுதும் தாட்சியோடும் அதே நேரத்தில் மிக எளிமையோடும் வாழ்ந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தார். இவருடைய பணியை தொடர்ந்து நடத்துவதற்கு இவர் ஒரு துறவர சபையையும் ஏற்படுத்தினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, செல்வ செழிப்பாக வாழ்ந்தாலும் கடவுளை தெரிந்து கொண்ட பொழுது ஏழ்மையாகவும் தாட்சியாக வாழ்ந்த புனிதர் தான் இந்த புனித நார்பெர்ட். அவருடைய பரிந்துரையால் தாட்சியோடும் எளிமையோடும் வாழ இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதளித்த பேதுருவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னித்து ஏற்றுக்கொள்கிற, மறுவாழ்வு தருகிற, மறுபடியும் ஒரு வாய்ப்பை தருகிற ஒரு நிகழ்ச்சியை தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். யோவானின் மகனான சீமோனே, நீ என் மீது அன்பு கூறுகிறாயா அப்படி என்று 3 முறை கேட்கிறார். முதல் முறை அவர், ஆண்டவரே உமக்கு தெரியுமே அப்படி என்று சொல்லி, நான் உன் மீது அன்பு கூறுகிறேன் என்கிற பதிலுக்கு, அப்படி என்றால் என் ஆடுகளை பேணி வளர். 2வது கேள்விக்கும் நமது ஆண்டவர் இயேசு கூறிய பதில், என் ஆடுகளை மேய். 3வது கேள்விக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என் ஆடுகளை பேணி வளர் அப்படி என்று தன்னை மறுதளித்த பேதுருவுக்கு மறுவாழ்வையும் மறு வாய்ப்பையும் கொடுக்கிற ஒரு அழகான செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். மனித வாழ்க்கையில பல்வேறு நிலைகளில நம்ம தோல்வி உற்றாலும், அதே நேரத்துல கடவுளுக்கு எதிராக நம்ம கீழ்ப்படியாமல் வாழ்ந்தாலும், கடவுளுக்கு எதிராக துரோகங்கள் செய்து வாழ்ந்தாலும் கடவுள் நமக்கு மறு வாழ்வை தருகிறார், மறு வாய்ப்பை தருகிறார், இரக்கத்தை நம் மீது பொழிகிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் மன்னிக்க மறக்கிறோம், மறுவாழ்வு தர மறக்கிறோம், மறு வாய்ப்பை தர மறுக்கிறோம் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு சிறு குழந்தை தன்னுடைய தந்தை புதிதாக வாங்கியிருந்த ஒரு காரின் மீது ஏதோ ஒரு கற்களை வைத்து எழுதி கொண்டிருந்த நேரத்துல, புதிய காரின் மீது இப்படி செய்து விட்டாயே அப்படி என்று தந்தை ஓடி தன்னுடைய கையில் இருந்த ஒரு ஸ்பேனர் கருவியால் அந்த குழந்தையினுடைய கையை தட்டி விடுகிறார். அடுத்த கணமே வீறிட்டு அழுகிறது அந்த குழந்தை. தந்தைக்கு கோபம், புதிதாக வாங்கிய இந்த காரின் மீது ஏதோ கிறுக்கி விட்டால் இவள் அப்படி என்றுதான் குழந்தையினுடைய கைகளை அந்த ஸ்பேனரால் அவர் தட்டினார். அன்புமிக்கவர்களே, மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அந்த குழந்தையினுடைய ஆள்காட்டி விரலில் மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டு விட்டது. மிகுந்த முயற்சிக்கு பிறகு மருத்துவர்கள் அதை சரி செய்கிறார்கள். கோபத்தில் அடித்து விட்ட அந்த தந்தை கோபத்திற்கு பிறகு அந்த காரை பார்த்த நேரத்துல அந்த காரில் ஐ லவ் யூ டேடி என்று தன்னுடைய மகள் ஒரு கல்லால் எழுதியிருப்பதை பார்த்து உண்மையாகவே மனவேதனை அடைகிறார். அன்புமிக்கவர்களே, மருத்துவமனையில் அந்த குழந்தை தான் செய்த தவற்றிற்காக மன்னிப்பு கேட்ட பிறகு தந்தையிடத்துல கேட்கிறாள், அப்பா இந்த விரல் எனக்கு மறுபடியும் எப்பொழுது வளரும் அப்படி என்று கேட்ட நேரத்துல உண்மையாகவே அந்த தந்தை குற்ற உணர்வினால் கூனி குறுகினாராம். அன்புமிக்கவர்களே, மனிதர்கள் தான் கோப உணர்வோடு இருப்பது, மனிதர்கள் தான் மன்னிக்க மறப்பது, மனிதர்கள் தான் பழிவாங்கும் செயலில் ஈடுபடுவது. ஆனால் கடவுள் ஒருபொழுதும் அப்படி அல்ல. நாம் செய்கிற தவறுகளுக்கு நமக்கு மன்னிப்பை தருகிறார், மறு வாழ்வை தருகிறார், மறு வாய்ப்பை தருகிறார், இரக்கத்தை பொழிகிறார். ஆகவே மனம் மாறியவர்களாய் நம்முடைய தந்தையாகிய கடவுளிடத்துல திரும்பி செல்வோம், திருந்தி வாழ்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.